டேய் இதுக்கிட்ட எத்தனை டைம் கால் பண்ணியிருக்க? எனக்கு என்ன வேலையில நினைச்சியா? டேய் வேலைக்கு போகிறோம் ரொம்ப சீனை போடாத, நாங்களும் ஒரு நாள் போவோம். டேய் இன்னைக்கு தான்டா ஃபர்ஸ்ட் டே, சீக்கிரம் சொல்லு, டைம் ஆகுது. என்னத்த சொல்கிறது, என் ஆள் வீட்டில் ஒரே பிரச்சனைடா. வீட்டில் வந்து அப்பாட்ட பேசுன்னு சொல்கிறேன். என்னத்த பேசுறது, பயமா இருக்கு. என்ன பயம்? லவ் பண்ணல, போய் பேசு. உனக்கு என்ன, உன் அத்தை பொண்ணு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஆனால் எனக்கு அப்படி இல்லைப்பா, அவன் வீட்டை சமாளிக்கணும், என் வீட்டை சமாளிக்கணும், எவ்வளோ வேலை இருக்கு. என்ன சொன்ன? அத்தை பொண்ணு ஈஸியாவா? ஃபர்ஸ்ட் அவளை பார்க்குறப்ப அத்தை பொண்ணுனே தெரியாது. கண்மணி எனக்கெனவாய் தோன்றினாய், என் நெஞ்சமே உறைந்திடவா நெருங்கினாய், நம் காதல் சேரதா காலம் இதுவா, உன்னையும் என்னையும் சேர்த்திடுதா, நீயே நீயே என் கண்மணியே, நீயே நீயே என் கண்மணியே. கண்மணி எனக்கெனவாய் தோன்றினாய், என் நெஞ்சமே உறைந்திடவா நெருங்கினாய். ஹாய் பிரதர். பிரதரா? இது சாந்தி ஆண்டி வீடு தானே? இது சாந்தி ஆண்டி வீடு இல்ல, பக்கத்து வீடு. பக்கத்து வீடா? அப்போ ஆண்டி வீடு இல்லையா? அப்பா இந்த ட்ரெஸ் தான் கொடுத்தாரு. சரி ஓகே பிரதர். ஹலோ, சாந்தி எங்க அம்மா தான். நீங்க யாரு? உள்ள வரலாமா? அங்க என்ன பார்க்கலாம்? அதான் வந்துட்டீங்களே, சொல்லுங்க. ஆண்டி இல்லையா? எங்க போயிருக்காங்க? வெளில போயிருக்காங்களா? ஆண்டி கடைக்கு போயிருக்காங்க, வர கொஞ்ச நேரம் ஆகும். நீங்க யாரு? ஓ, டீ குடிப்பீங்களா? நான் இஞ்சி டீ சூப்பரா போடுவேன், குடிக்கிறீங்களா? நல்ல டேலண்ட்ங்க. நீங்க யாரு? அத விடுங்க, கிச்சன் எங்க இருக்கு? ஓகே, டீ போட்டு எடுத்துட்டு வர, பேசுவோம். அட இருங்க பிரதர், டீ போட்டு வரேன். ஐயோ, யாருன்னே தெரியலையே. ஹலோ அப்பா. கண்மணி எங்கம்மா இருக்க? அப்பா நம்ம வீட்ல தான் இருக்கேன். சரிம்மா, நீ அங்கே இரு, நாங்க இப்ப வந்துட்டு இருக்கோம். ஓகேப்பா, பொறுமையாவே வாங்க. ஹலோ பிரதர், இது எனக்கு போட்ட டீ டம்ளர். தோடா, உனக்கு பெரிய டம்ளரு, எனக்கு சின்ன டம்ளரா? நான் எங்க வீட்ல இப்படி பெரிய டம்ளர்ல தான் குடிப்பேன், கொடுங்க. நானே எங்க வீட்ல இப்படி தான் குடிப்பேன். ஹலோ பிரதர், நான் ஒன்னும் அதை மீன் பண்ணல. நான் எனக்கு டீ நிறையா இருந்தா தான் குடிப்பேன்னு சொல்ல வந்தேன். ஹலோ ஹலோ, ஓகே, நீயே குடி, விட்டா அழுதுருவ போல. வேணாம் வேணாம். இல்ல பரவாயில்ல, நான் இவ்வளவுதான் குடிப்பேன், நீ இதே குடி. ஆமா, உன் பேர் என்ன? டீ குடிச்சிட்டு சொல்லவா? அது சரி. அம்மா கண்மணி. அப்பா. மாமா. கண்மணி, எப்பமா வந்த? இப்பதான் வந்தேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை, நீங்க நல்லா இருக்கீங்களா? வளர்ந்துட்டாலனா அப்படியே அவங்க அம்மா மாதிரி இருக்கா. சரிம்மா, உனக்கு கரெக்டா அட்ரஸ் தெரிஞ்சது இல்ல? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, கரெக்டா வந்துட்ட இல்ல? என்னடா மாப்பிள்ள அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? யாரும் தெரியலையா? தெரியலீங்களே. என் பொண்ணு கண்மணிடா. நம்ம கண்மணியா? என்ன நம்ம கண்மணியா? அது கூட தெரியாம தான் டீ வாங்கி குடிச்சிட்டு இருந்தியா நீ? அவனுக்கு என்னன்னா தெரியும், அவனுக்கு கிரிக்கெட் விளையாடதான் நேரம் சரியா இருக்கே. அவனை எத்தனை தடவை வீட்டுக்கு வாடான்னு கூப்பிட்டு இருக்கேன், வர்றதே கிடையாது. அவன் கிரிக்கெட் கிரிக்கெட்னு ஓடிட வேண்டியது. நீ கூட வீடியோ கால் பண்ணும்போது பேசுறா அப்படின்னு சொன்னேன்ல. இல்ல மாமா, எனக்கு கிரிக்கெட் விளையாடணும்னு ஓடி போயிட்டாமா அவன். சரிம்மா, நான் அப்படியே கண்மணியை கூப்பிட்டு கிளம்புறேன். இன்னைக்கு தானே வந்திருக்கா, அவ இங்க இருக்கட்டும், நீ வேணா போனா. இன்னொரு நாளைக்கு வரோமா? சரிம்மா, நம்ம கிளம்பலாமா? சரிப்பா, போயிட்டு வரோமா? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா, அவ இங்க இருக்கட்டும், நீ
நீ மட்டும் போனா இன்னொரு நாளைக்கு வரோம்மா, நீ கவலைப்படாதம்மா. போலாமா? சேராத காலம் இதுவா உன்னையும் என்னையும் சேர்த்திடுதா நீயே நீயே என் கண்மணியே நீயே நீயே என் கண்மணியே கண்மணி எனக்கெனவாய் தோன்றினாய் என் நெஞ்சமே எனக்கு சாப்பாடு வேண்டாமா? டைம் ஆச்சு. நீ சமைச்சு நான் சாப்பிட்டு விடிஞ்சிரும் போ. மா, இதை நான் நேத்தே துவைக்க சொன்னலமா? துவைச்சு ஐயா எங்க புறப்பட்டுட்டீங்க? கலெக்டர் வேலைக்கு போவாங்க, கிரவுண்டுக்கு தான். அப்போ நான் அவ்வளவு சொல்லியும் நீ கேட்க மாட்ட. உன் மனசுல என்ன தாண்டா நினைச்சிட்டு இருக்க? இது வேண்டாம் வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்ட. நான் சொல்ற பேச்சு கேட்க கூடாதுன்னு முடிவே பண்ணி வச்சிருக்கியா? ஓ, என்னமா பிரச்சனை? எதுக்கு சும்மா நோய் நோய்ங்கிற? கம்மியா இருக்க மாட்டியா நீ? இந்த பாரு வருணே, இதான் கடைசி தடவை. நாளையில இருந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போ. சும்மா கிரிக்கெட்னு போன நானே கை கால உடைச்சு மூலையில போட்டுருவேன். ஏமா, இங்க யார் தான் கிரிக்கெட் விளையாடல? என்னமோ நான் மட்டும் புதுசா விளையாடுற மாதிரி. வெளியே போய் பாரு, எல்லாருக்கும் அப்படிதான் ஆகுதா? சும்மா அதையே சொல்லி கடுப்பேத்திக்கிட்டு காலங்கத்துல ஏமா டென்ஷன் பண்ற? எதையாவது கண்டதை போட்டு யோசிக்க வேண்டியது, என் தலையை போட்டு உருட்ட வேண்டியது. கொஞ்ச நேரம் கம்முனுமா. இப்படிதான் உங்க அப்பனும் பேசி பேசி என்னை அனாதை ஆக்கிட்டு போயிட்டாரு. நீயும் அப்படி பண்ணிட்டு போகணும் தானே நினைச்சிருக்க. இங்க பாரு வருணு, நான் என்ன உன்னை சம்பாரிச்சு கொடு நான் கேக்குறேன். என் கூட இருன்னு தானே சொல்றேன். ஏய் வருண், ஹே ஹாய். ஹாய் வருண். இங்க என்ன பண்ற? நான் அப்படியே உங்க வீட்டுக்கு வந்தேன். ஆமா, அன்னைக்கு நீயும் உங்க அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, என்னாச்சு? அதுவா, எங்க அம்மா கிரிக்கெட் சுத்தமா பிடிக்காது. எப்பெல்லாம் விளையாட போறனோ அப்பெல்லாம் ஏதாவது வேலை சொல்லிட்டே இருக்கும். நான் மாட்டேன்னு சொல்லுவேன், அதுக்கு சண்டை வரும். இப்பதானே வந்திருக்க, போக போக உனக்கே புரியும். சரி, அதான் அம்மா அவ்வளோ சண்டை போடுறாங்கல்ல, விட வேண்டியதானே. எதுக்கு போட்டு 2 பேரும் மல்லு கட்டிட்டு இருக்கீங்க? அவள்கிட்ட பேசி பழகி லவ்வ சொல்லி அதை ஓகே பண்ணி, அப்புறம் எங்க அம்மாட்ட பேசி அவங்க அப்பாட்ட பேசி 2 குடும்பத்திலயும் ஓகே பண்ணி அதை கல்யாணம் வரையும் கொண்டு வந்தா இவ கிரிக்கெட்டை வேண்டாம் வேற வேலைக்கு போங்கிறான்.